2041 ஆண்டில் 1531 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நகரமாக கோவையை மாற்றும் மாஸ்டர் பிளானை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் சீரான வளர்ச்சி என்று திட்டமிட்டு நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் தமிழ்நாடு உயர்ந்து நிற்பதற்கான அடித்தளம் என பெருமிதத்தோடு அவர் கூறினார். உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி உதவி மக்கள் தொடர்பு அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தகுதியற்ற திமுக ஐடி பிரிவு பணியாளர்களை அரசு நியமிக்க முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தற்காலிக நியமனம் என்ற பெயரில் தகுதியற்றவர்களை நியமிக்கும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மட்டுமே நியமிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சருக்கு வலியுறுத்தியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக அந்த கட்சியின் தலைவர் விஜய் அறிவிக்கப்பட்டுள்ளார். பனையூரில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் விஜயை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கியும் தீர்மானம் நிறைவேறியது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி வைக்க தவிக ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ அல்ல என அந்த கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். பனையூரில் நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், கொள்கை எதிரியான திமுகவுடனும் பிளவுவாத சக்தியான பாஜகவுடனும் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டமாக கூறினார். தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் அது திமுகவிற்கு சவாலாக இருக்காது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தில் மக்களின் வரவேற்பை பார்க்கும்போது திமுக கூட்டணிக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய மோடிக்கு ஏற்பட்ட நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்படும் என திமுக எம்பி ஆர் ராசா விமர்சித்திருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த லாக்அப் மரணங்களின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் தற்போது திமுக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் ஒப்பிட்டு பார்த்தாலே எது நல்லாட்சி என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பீர்களா என்ற கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளிக்காமல் நழுவினார். செய்தியாளர் சந்திப்பின் போது இதை பற்றி பேசுவதாக கூறிய அவர் கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றார். தமிழ்நாட்டில் 9 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை ஆணையராக கலையரசியும், தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரிய தலைமை செயல் அலுவலராக சம்பத்தும், நில நிர்வாகத்துறையின் இயக்குநராக மகேஸ்வரியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஈட்டிய விடுப்பு சரண் நடப்பாண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் முன்கூட்டியே அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவரும் பேராசிரியருமான காதர் முஹிதீனுக்கு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காதர் முஹிதீனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்குகிறார். தனிப்படை போலீசாரால் அடித்தே கொல்லப்பட்ட அஜித்குமாரின் உடலை உடற்குறைவு செய்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் சதாசிவம், ஏஞ்சல் ஆகியோர் நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தனர். திருப்புவனத்தில் முகாமிட்டுள்ள மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் முன்பாக ஆஜரான அவர்களிடம் சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. திருப்புவனம் அஜித்குமார் மீது திருட்டு புகார் அளித்த பேராசிரியர் நிகிதா பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையோடு இருப்பது போன்ற புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த புகைப்படத்தை வெளியிட்டு அவதூறு பரப்பிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொன்னேரி காவல் நிலையத்தில் பாஜக பெண் பிரமுகர் புகார் அளித்திருக்கிறார். காவல்துறைக்கு நிறைய வேலைகள் இருக்கு, உங்களுக்கான வேலையை மட்டும்தான் காவல்துறை பார்க்க வேண்டுமா என தவிகவிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அஜித்குமார் கொலை சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தவிக தாக்கல் செய்த வழக்கில் அதிருப்தி தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் காவல்துறைக்கு அழுத்தம் தர வேண்டாம் என கூறினார்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க பெரம்பூரில் அவரது வீட்டின் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே நாளில் பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி கோவில் தெருவில் புதிதாக கட்டப்பட்டு வந்த அவரது வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். கர்நாடகத்தில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளின் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. கர்நாடகாவில் காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்வதால் அங்குள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்தியா மற்றும் டிரினிடாட் டொபாகோ இடையே 6 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கல்வி, விளையாட்டு, உள்கட்டமைப்பு உட்பட முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்தும் விதமாக இரு நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. பிரதமர் மோடிக்கு டிரினிடாட் டொபாகோ நாட்டின் உயரிய விருதை அந்நாட்டு அதிபர் கிறிஸ்டின் கங்காலு வழங்கி கௌரவித்திருக்கிறார். அரசுமுறை பயணமாக டிரினிடாட் டொபாகோ நாட்டிற்கு பிரதமர் மோடி சென்றிருக்கிறார். அங்கு அவருக்கு தி ஆர்டர் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் டிரினிடாட் அண்ட் டொபாகோ என்ற சிவிலியன் விருது வழங்கப்பட்டது. டிரினிடாட் மற்றும் டொபாகோ இந்தியாவிற்கு மிகவும் நட்பு நாடு என்று கூறிய பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் கிறிஸ்டின் கங்காலுவின் முன்னோர்கள் திருவள்ளுவர் பிறந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்திருக்கிறார். படைகுடி கூலமைச்சு நட்பரன் ஆறுமுடையான் அரசருள் ஏறு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசிய பிரதமர் வலிமையான ஒரு நாடு கொண்டிருக்க வேண்டிய அம்சங்களை எடுத்து கூறினார். கடன் தள்ளுபடி மற்றும் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு புறக்கணிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். மகாராஷ்டிராவில் வெறும் 3 மாதங்களில் 767 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது புள்ளி விவரங்கள் அல்ல, இவை அளிக்கப்பட்ட 767 குடும்பங்கள் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். நாட்டின் நலனுக்கே முக்கியத்துவம் என்பதால் காலக்கெடு அடிப்படையில் இந்தியா ஒப்பந்தங்களை மேற்கொள்ளாது என மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட காலக்கெடு அல்லது அழுத்தங்களின் அடிப்படையில் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட மாட்டோம் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். ஜூலை 9ஆம் தேதிக்குள் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் என அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் இதுவரை 42 வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி ஏன் மக்கள் இறந்து கொண்டிருக்கும் மணிப்பூர் மாநிலத்திற்கு இதுவரை செல்லவில்லை என கேள்வி எழுப்பினார். ஒரு காலத்தில் நக்சல் மையங்களாக இருந்த அனைத்தும் தற்போது கல்வி மையங்களாக மாறி வருவதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்த நிலையில் பல பழங்குடியின கிராமங்கள் இன்னும் டிஜிட்டல் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பீகாரில் மகளிருக்கு காங்கிரஸ் சார்பாக இலவசமாக வழங்கப்படும் நாப்கின் பாக்கெட்டில் ராகுல் காந்தியின் படம் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கொள்கையை இழந்துவிட்ட காங்கிரஸ் இப்போது அறிவையும் இழந்துவிட்டதாக பாஜக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. மொழியின் பெயரால் குண்டாயிசத்தில் ஈடுபடுவதை சகித்துக் கொள்ள மாட்டோம் என மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் எச்சரித்திருக்கிறார். மும்பை மாநிலம் தானே நகரில் மராத்தி பேசாத கடைக்காரர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்த அவர் மராத்தி மொழியில் பெருமை கொள்வது தவறல்ல, ஆனால் மொழியின் பெயரால் யாராவது வன்முறையில் ஈடுபட்டால் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என எச்சரித்திருக்கிறார். தங்க கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள கன்னட நடிகை ரன்யாராவின் 34 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது. கடந்த மார்ச் 3ஆம் தேதி துபாயில் இருந்து 12 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கத்தை கடத்தி வந்தபோது பெங்களூரு விமான நிலையத்தில் நடிகை ரன்யாராவ் கைது செய்யப்பட்டார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் சிலை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா சிலையை திறந்து பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காரில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஜஸ்டில் சிபிஎஸ்இ பள்ளி மாணவன் அஸ்வின் குடும்பத்தினரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது பாஜக சார்பாக வழங்கிய 5 லட்சம் ரூபாய் நிதியை வாங்க மறுத்து நீதிதான் வேண்டும் என கூறி நயினார் நாகேந்திரன் காலில் விழுந்து மாணவனின் தந்தை கதறினார்.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவலர்கள் தாக்கி இளைஞர் கொல்லப்பட்டது போன்று தமிழ்நாட்டில் இனி எந்த நிலையிலும் நடக்கக்கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மடப்புறத்தில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தவேக தலைவர் நடிகர் விஜயின் 51வது பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்தனர். கொட்டு மழையிலும் பல மணி நேரம் காத்திருந்தவர்கள் தலையில் பிளாஸ்டிக் சேர்கள் வைத்துக் கொண்டு நலத்திட்ட உதவிகளை வாங்கி சென்றனர். தவேக தலைவர் நடிகர் விஜயை சந்திக்க விடாமல் தடுத்ததால் மாற்றுத்திறனாளி பெண் சாலையில் அமர்ந்து கட்சி நிர்வாகிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சென்னை அடுத்த ஆவடியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கனிமொழி விஜயை சந்தித்து மனு கொடுப்பதற்காக கட்சி அலுவலகத்திற்கு வந்தார். மாநில செயற்குழு கூட்டத்தில் விஜயை பார்க்க அந்த பெண்ணுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து இளைஞரை தாக்கிய வீடியோ வெளியான நிலையில் காவலர் ஒருவர் ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். ஏர்வாய்பட்டினத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் வெளிநாட்டிற்கு சென்று உயிரிழந்த நிலையில் அவர் இறப்பிற்கு காரணமானவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறி முறையிட்ட இளைஞரை போலீசார் தாக்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே காதலியோடு தனிமையில் இருந்ததை பார்த்ததற்காக பள்ளி மாணவனை காரில் கடத்தி சென்று கொலை செய்ததாக காதல் ஜோடி உட்பட 3 போலீசார் கைது செய்தனர். மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த 13 வயதான பள்ளி சிறுவன் ரோஹித் அதே கிராமத்தைச் சேர்ந்த மாதேவன் என்பவரை அவரது காதலியோடு தனிமையில் இருந்ததை பார்த்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பொது மணப்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது மாமியாரை சேயூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வரதட்சணை கொடுமை தாங்காமல் காருக்குள் பூச்சி மருந்து குடித்து ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகிய இருவரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்ற நகைக்கடை உரிமையாளரிடம் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த முரளி தமிழழகன் என்பவர் 1,25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றியதாக புகார் அளித்தார். அந்த பணத்தை மீட்டுத் தரக்கோரி காவல்துறையை நாடிய போது சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்கியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 1 கோடி ரூபாய் வரை மோசடி நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து வங்கி செயலர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிவஞானபுரத்தில் 100 நாள் வேலைக்கு சென்ற 50க்கும் மேற்பட்டோரின் ஆதார் அட்டையை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் 10,000 ரூபாய் வரை கடன் பெற்றது போல் மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் நாட்டு வெடிகுண்டுகளை வெடிக்க வைத்து வீடியோ எடுத்து வெளியிட்ட 4 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது பிரபல ரவுடி முகமது ஷரீப், அப்பு என்ற ஜவஹர், அகமது அசைன் மற்றும் சரவணன் என்ற குட்டி சரவணன் என்பது தெரிய வந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் சிலிண்டர் வெடித்து 2 கூரை வீடுகள் தீப்பற்றி எரிந்தன. மூதாட்டி ஜெகதாம்பாள் என்பவரின் வீட்டிற்கு பின்புறம் குப்பையில் பற்றிய தீ வீட்டிற்குள் பரவி அங்கிருந்த சிலிண்டர் வெடித்து தீப்பிடித்து எரிந்தது. மேலும் அருகில் இருந்த அகிலாம்பாள் என்பவரின் வீட்டிற்கும் தீ பரவிய நிலையில் 2 வீட்டிலும் இருந்த பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. திருவள்ளூர் மாவட்டம் திருமலிசை அருகே பைக் மீது டிப்பர் லாரி மோதியதில் கணவர் கண்முனை மனைவி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயலைச் சேர்ந்த அன்பழகன் மனைவி பிரியாவை அழைத்துக் கொண்டு புட்லூர் அம்மன் கோவிலுக்கு பைக்கில் சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பைக் மீது கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட கூலி தொழிலாளி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். குமந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த 34 வயதான சசிகுமார் பைக்கில் சென்றபோது எதிரே வேகமாக வந்த கார் மோதியது. அதில் தூக்கி வீசப்பட்ட அவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். காரைக்கால் அருகே காவல் நிலையத்தில் கணவரை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கைதியின் மனைவி புகார் அளித்திருக்கிறார். காக்கமொழியைச் சேர்ந்த பாண்டியன் போக்சோ வழக்கில் கடந்த 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நிரவி காவல் நிலைய செல்லில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்போது அங்கு வந்த கோட்டுச்சேரி காவல் நிலைய காவலர் கைதி பாண்டியனை தாக்கியதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர்
தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டிப்பர் லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குநர் பிரியா கடந்த 2 மாதங்களாக கிராவல் மண்ணெடுக்க உரிமம் வழங்காமல் அலைக்கழித்து வருவதாகவும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூரில் தாமாக சிகிச்சை அளித்து உயிரிழப்பிற்கு காரணமான தனியார் மருத்துவர் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவரான பிரபுவின் தந்தை சோமராஜுக்கு டிஎம்சி மருத்துவமனை மருத்துவர் நடராஜ் சிகிச்சை அளிப்பதில் தாமதப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் வலது காலுக்கு பதிலாக இடது காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. பெரிய தச்சூர் அருகே விநாயகபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் மாரிமுத்து வலது கால் முட்டியில் ஜவ்வு பிரச்சனை காரணமாக விழுப்புரம் 4 மணி சந்திப்பில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஊர்காவல் படை வீரரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். தொப்பூர் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் 16 வயது சிறுமியை காதலித்து வந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டார். சிறுமியை காணவில்லை என பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் இளைஞர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே கோவில் திருவிழாவில் வெடி வெடித்ததில் தீப்பொறி பறந்து ஆற்றங்கரையோரத்தில் தீ பற்றி எரிந்தது. அரசப்ப பிள்ளைப்பட்டி கிராமத்தில் நடந்த இந்த தீ விபத்தில் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள மரம் செடி கொடிகளில் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். திருப்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கேசவமூர்த்தி என்பவர் தனது காரில் தாராபுரம் சாலை பலவஞ்சிப்பாளையம் பிரிவு அருகே வந்து கொண்டிருந்த போது அதன் முன்பகுதியில் இருந்து கரும்புகை வந்திருக்கிறது. இதனை பார்த்த அவர் உடனடியாக காரை நிறுத்திவிட்டு வெளியேறியதால் உயிர் தப்பினார். திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவுக்காக 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தெரிவித்திருக்கிறார். கோயில் வளாகம், கடற்கரை, நகரம் மற்றும் கார் நிறுத்துமிடம் உள்ளிட்ட இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள், ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பெருமாள் மலை கோவில் நுழைவு வாயிலை விரைவில் கட்டித்தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில் நுழைவு வாயில் சாலை விரிவாக்க பணிக்காக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இடிக்கப்பட்டது. திண்டிவனம் அருகே கல்லூரி மாணவர்கள் 13 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கோனேரிக்குப்பத்தில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி கட்டடத்தில் இருந்த தேன்கூடு கெமிக்கல் ஸ்ப்ரே அடித்து அகற்றப்பட்ட நிலையில் விடுதி மாணவர்கள் சிலர் கீழே விழுந்து கிடந்த தேனடையை எடுத்து சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கோடநாடு செல்லும் சாலையில் 2 பெரிய கரடிகள் சாவகாசமாக சென்ற வீடியோ காட்சி வெளியாகி குடியிருப்பு வாசிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உணவு தேடி குடியிருப்புக்குள் நுழையும் கரடிகள் சர்வசாதாரணமாக வலம் செல்வது தொடர் கதையாக இருக்கும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வனத்துறைக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள நடராஜபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி எழுத்தர் கல்லணை கால்வாய் தென்கரை பகுதியில் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டுறவு வங்கியில் நகைகள் கையாடல் தொடர்பாக எழுத்தர் சாமிநாதனிடம் விசாரணை நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியின் முகத்தில் இளைஞர் கத்தியால் கீறிவிட்டு தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. கோபாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பவன் 12ஆம் வகுப்பு மாணவியை காதலிக்க வேண்டுமென வற்புறுத்தி வந்த நிலையில் இதற்கு மாணவி எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கிறார். சென்னையில் இன்ஸ்டாகிராம் மூலமாக இளம் பெண்ணுக்கு தொடர்ச்சியாக ஆபாச மெசேஜ் அனுப்பி வைத்த இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட அந்த பெண் அளித்த புகார் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் ஆபாச மெசேஜ் அனுப்பியது கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த திவாகர் என்பது தெரிய வந்தது. திருவள்ளூர் அருகே பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமியை வளர்ப்பு நாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மப்பேடு கிராமத்தைச் சேர்ந்த 2 வயதான சிறுமி சந்திரிகா ராதாவை இளையராஜா என்பவரின் வளர்ப்பு நாய் கடித்து குதறி இருக்கிறது. இதனால் குழந்தையின் தலை, கை, கால், தொடை என பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பிரேக் பிடிக்காததால் சுவரில் வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். குளித்தலையைச் சேர்ந்த 44 வயதான சாமிநாதன் என்பவர் உறவினர் வீட்டு துக்க நிகழ்வில் கலந்து கொண்டு வேனில் ஊர் திரும்பிய போது விபத்தில் சிக்கி பலியானார். மேலும் வேனில் இருந்த 20 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் இருந்த 10 பயணிகள் லேசான காயமடைந்த நிலையில் ஒரு இருசக்கர வாகனம் லாரிக்கு அடியில் சிக்கி அப்பளம் போல் நொறுங்கியது. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் பாதையில் புல்லட் ஓட்டிய காட்சியை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த இளைஞர் ரயில்வே போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட அந்த வீடியோவை லைக்குக்காக பதிவிட்டதாக கூறிய அந்த இளைஞர் இந்த தவறை வேறு யாரும் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தோட்டத்தில் புகுந்த காட்டு பன்றிகளை துப்பாக்கியுடன் விரட்டிய விவசாயி மீதே குண்டு பாய்ந்தது. இதனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவேரிபுரத்தைச் சேர்ந்த பிள்ளையா என்பவர் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்ததாக கூறப்படும் நிலையில் பன்றியை சுட்டபோது அவர் மீது குண்டு பாய்ந்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே 8 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளித்த நிலையில் 3 சவரன் நகை மட்டுமே மீட்கப்பட்டதாக போலீசார் கூறியதால் நகையை பறிகொடுத்தவர் வேதனை அடைந்துள்ளார். மணிகண்டன் என்ற ரவுடி வீடு புகுந்து சுந்தரி என்ற பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகையை பறித்து சென்றார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலையம் அருகே பிளாஸ்டிக் கழிவு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தது. இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் மூதாட்டியை துரத்தி சென்று கீழே தள்ளி தெருநாய் கடித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்த இருக்கிறது. தெருநாய் தொல்லை தொடர்பாக பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் பகுதியில் வசித்து வரும் பெண்ணுக்கு அரசு இலவசமாக கொடுத்த நிலத்தை தனிநபர் அபகரித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. பள்ளங்கி கோம்பையைச் சேர்ந்த வனராணி என்பவரின் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்திருக்கிறார். நாகை அருகே சுடுகாட்டிற்கு செல்ல பாதை வசதி இல்லை என கூறி சடலத்தோடு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பனங்குடி கிராமத்தில் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்லவும் சுடுகாட்டிற்கு செல்லவும் முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. திருவரங்கத்தில் தள்ளாடியபடியே நடந்து சென்ற முதியவர் மிதிவண்டியை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. சூப்பர் மார்க்கெட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிதிவண்டியை நோட்டமிட்ட அந்த முதியவர் மிதிவண்டி பூட்டப்படாமல் இருந்ததை கண்டதும் சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து மிதிவண்டியை திருடி சென்றார். ராமநாதபுரத்தில் பணியிட மாறுதல் கலந்தாய்வில் முறைகேடு நடப்பதாக கூறி பட்டதாரி ஆசிரியர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. காமன்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியரான ஸ்ரீனிவாசன் பரமக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு இடமாறுதல் கேட்டும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கோவில் உண்டியல்களை உடைத்து பணத்தை திருடி சென்ற ஹெல்மெட் ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். மணக்கரை மலைபார்வதியம்மன் கோயிலில் பூஜை செய்வதற்காக பூசாரி வந்தபோது 4 உண்டியல்களும் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து சேதப்படுத்திய காட்டு யானை அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியதாக வீட்டின் உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. தலைநகர் டெல்லியில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. தாழ்வான இடங்களில் வெள்ளம் போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் பதர்பூர் சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதி அடைந்தனர். கேரள மாநிலம் கோட்டயத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டடம் இடிந்து விழுந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். திருவனந்தபுரத்தில் நடந்த இந்த போராட்டத்தின் போது பாஜகவினர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டி அடித்தனர்.
ராஜஸ்தான் மாநிலம் டோங்க் மாவட்டத்தில் டிராக்டர் மோதி இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற போலீசாரை கிராம மக்கள் ஓட ஓட விரட்டி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராம்மஹால் கிராமத்தில் இறந்தவரின் சடலத்துடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது பேச்சுவார்த்தை நடத்த எம்எல்ஏ மற்றும் போலீசார் சென்றனர். அசாம் மாநிலம் சில்சாரில் தொற்றுநோய் சிகிச்சைக்கு சென்ற இடத்தில் ஆணுறுப்பு அகற்றப்பட்டதால் இளைஞர் அதிர்ச்சி அடைந்தார். மணிப்பூரைச் சேர்ந்த 28 வயதான அந்த இளைஞர் சில்சாரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தொற்றுநோய் சிகிச்சைக்காக சென்றபோது மருத்துவர்களின் அலட்சியத்தால் இளைஞரின் ஆணுறுப்பு தவறுதலாக அகற்றப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் அருகே மது அருந்திய நிலையில் பள்ளிக்கு வந்த தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். செல்போனில் பாட்டு போட்டுவிட்டு வகுப்பறையில் மாணவிகளுடன் அவர் நடனமாடிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தலைமை ஆசிரியர் லட்சுமி நாராயணன் சிங்கை பணி இடைநீக்கம் செய்து மாவட்ட கல்வி அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். திருப்பதி திருமலை வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் விரைந்து அணைத்தனர். காற்றின் வேகம் காரணமாக தீ வேகமாக பரவிய நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பல்வேறு நிதி முறைகேட்டு வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரபல தொழிலதிபர்களான விஜய் மல்லையா மற்றும் லலித் மோடி பார்ட்டியில் பங்கேற்று வைப் செய்யும் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. கடன் மற்றும் பண பரிமாற்ற மோசடி வழக்கில் இந்தியாவை விட்டு தப்பி சென்ற விஜய் மல்லையா மற்றும் லலித் மோடியை மத்திய நிதி மற்றும் அமலாக்கத்துறையினர் தேடி வருகின்றனர். பாகிஸ்தானின் லாகூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த பெண் மற்றும் குழந்தைகளை வளர்ப்பு சிங்கம் தாக்கிய அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. லாகூர் நகரத்தில் உள்ள ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்ட 11 மாத ஆண் சிங்கம் இரவு வீட்டின் தடுப்பு சுவர்களை தாண்டி குதித்து வெளியே தப்பி சாலைக்கு வந்து அங்கிருந்தவர்களை தாக்கியுள்ளது. ஈரான் நாட்டில் 20 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சர்வதேச விமான சேவைகள் துவங்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போரை அடுத்து இரு நாடுகளும் தங்களது வான்வழி பாதைகளை மூடியதோடு பயணிகள் விமானம் உட்பட அனைத்து வகையான விமானங்களின் சேவைகளுக்கும் தடை விதித்தன. பிரான்சில் முறையான ஊதியம் கோரி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டறை ஊழியர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இவர்களின் போராட்டத்தால் கடந்த 2 நாட்களில் மட்டும் 1500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இத்தாலி தலைநகர் ரோமில் எரிவாயு நிலையத்தில் பெரும் வெடி விபத்து ஏற்பட்டது. எரிவாயு நிலையத்திற்கு செல்லும் குழாய் மீது ட்ரக் உரசியதால் தீப்பொறி ஏற்பட்டு பெரும் தீ விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட 8 காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு வீரர் உட்பட 20 பேர் காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானில் 25 ஆண்டுகளாக இயங்கி வந்த மைக்ரோசாப்ட் அலுவலகத்தை அந்த நிறுவனம் மூடியிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள தமது கிளை அலுவலகத்தை மூடுவதாக அறிவித்துள்ள அந்த நிறுவனம் உலகளாவிய மறுசீரமைப்புக்கு மாறுவதாக கூறியுள்ளது. அலுவலகம் மூடப்பட்டுள்ள தகவலை பாகிஸ்தான் மைக்ரோசாப்டின் முன்னாள் நிறுவனர் ஜாவத் ரஹ்மான் உறுதி செய்திருக்கிறார். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தின் பணி முடிந்து விட்டதால் அதன் செயல்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். விண்வெளி வீரர்கள் செவ்வாய்க்கு செல்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈராக் நாட்டின் நஜாஃபர் நகரில் 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் கர்பலா போரில் நபிகள் நாயகத்தின் பேரன் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் நாள் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நாளை ஒட்டி ஷியா முஸ்லிம்கள் தீப்பந்தங்களுடன் நகரில் ஊர்வலம் சென்றனர். காசாவில் கொன்று குவிக்கப்படும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஏமன் தலைநகர் சனாவில் ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காசாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை கண்டித்து பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்பினர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 244 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 587 ரன்களை குவித்த நிலையில் இங்கிலாந்து அணி 407 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து 2ஆம் இன்னிங்ஸை தொடங்கியிருக்கும் இந்திய அணி 3ஆம் நாள் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன்களை எடுத்திருக்கிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய பவுலர் முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீசினார். இங்கிலாந்து அணி கேப்டன் பென் ஸ்டோக் உட்பட 6 வீரர்களின் விக்கெட்டுகளை சாய்த்து முகமது சிராஜ் அசத்தினார்.
இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அதிரடியாக விளையாடிய ஹாரி புரூக்கின் விக்கெட்டை வீழ்த்திய ஆகாஷ்தீப் சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாக இருக்கிறது. இந்த போட்டியில் ஹாரி புரூக் ஜேமி ஸ்மித் ஜோடி 300 ரன்களுக்கு மேல் அடித்த நிலையில் ஹாரி புரூக் விக்கெட்டை ஆகாஷ்தீப் வீழ்த்தி வலுவான ஜோடியை பிரித்தார். ஐபிஎல் தொடரின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் சேப்பாக் அணியை வீழ்த்திய திண்டுக்கல் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த சேப்பாக் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 178 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய திண்டுக்கல் அணி அதிரடியாக விளையாடி 18.4 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 182 ரன்களை குவித்து வெற்றி பெற்றது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் மூன்றாவது சுற்றில் முன்னணி வீராங்கனை நவோமி ஒசாகா தோல்வியடைந்தார். இந்த ஆட்டத்தில் ஜப்பானின் நயோமி ஒசாகா மற்றும் ரஷ்யாவின் அனஸ்தேசியா செர்ஜியோவ்னா உடன் மோதினர். முதல் செட்டில் ஒசாகா வெற்றி பெற்ற நிலையில் அடுத்த 2 செட்டையும் அனஸ்தேசியா கைப்பற்றினர். இதன் மூலம் 3-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அனஸ்தேசியா வெற்றி பெற்றார். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் மூன்றாவது சுற்றில் முன்னணி வீராங்கனை மேடிசன் கீஸ் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். மகளிருக்கான ஒற்றையர் பிரிவின் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் மற்றும் ஜெர்மனியின் லாரா நட்டாலி செக்மெண்ட் ஆகியோர் மோதினர். இதில் லாரா நட்டாலி 6-3, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் கலப்பு இரட்டையர் பிரிவின் இரண்டாவது சுற்றில் யூகி பாம்ரி ஜோடி வெற்றி பெற்றது. இந்த சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி சீனாவின் ஜியாங்ஜின் யூ ஜோடி அமெரிக்காவின் கிறிஸ்டியன் ஹாரிசன் நிக்கோல் மார்டினஸ் ஜோடியுடன் மோதியது. இதில் சிறப்பாக ஆடிய யூகி பாம்ரி ஜோடி 6-3, 1-6, 7-6 என்ற செட் கணக்கில் வென்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. விமல் நடிப்பில் உருவாகி இருக்கும் தேசிங் ராஜா திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தின் ட்ரெய்லர் வெளியாக இருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு எழில் இயக்கத்தில் வெளியான தேசிங் ராஜா திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இத்திரைப்படம் வரும் 11ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. திரைப்படத்தின் இயக்குனர் கிரீஷ் இயக்கும் அடுத்த படத்தில் நிவின் பவுலி, மமிதா பைஜு, ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டோர் இணைந்திருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. பெத்லகேம் குடும்ப யூனிட் என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த திரைப்படத்தை பிரேமலு மற்றும் கும்பலங்கி நைட்ஸ் போன்ற மலையாள படங்களை தயாரித்த பாவனார் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலை சம்பவத்தை மையமாக வைத்து நாகேஷ் குக்குனூர் இயக்கிய தி ஹண்ட் தொடர் சோனி லைவ் OTT தளத்தில் வெளியாக இருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை இந்திய உளவுத்துறை எப்படி கண்டுபிடித்தனர் என்பதை மையமாக கொண்டு தி ஹண்ட் என்கிற பெயரில் இணைய தொடர் உருவாகி இருக்கிறது. தமிழ் சினிமாவில் கடந்த 6 மாதங்களில் வெறும் 13 படங்கள் மட்டுமே வர்த்தக ரீதியில் வெற்றி பெற்றிருப்பதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் இதுவரை 128 தமிழ் படங்கள் வெளியாகி உள்ளன. ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிப்பில் வெளியான பறந்துபோ திரைப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் பாராட்டியிருக்கிறார். ஒரு தந்தையாக பறந்துபோ திரைப்படம் தம்மை ரொம்ப யோசிக்க வைத்ததாகவும் தன்னுடைய குழந்தையோடு தான் எப்படி இருக்கிறேன், அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை யோசித்து வருகிறேன் எனவும் கூறியிருக்கிறார். ஆனி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் தங்க தேர் பவனி நடைபெற்றது. வைர கிரீடம் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் காமாட்சி அம்மன் தங்க தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்க தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற யாக பூசையில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். இந்த கோயிலில் 4 ஆண்டுகளாக புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பெருஞ்சேரி கிராமத்தில் தாருகாவனத்து சித்தர் பீடக்கோவில் குடமுழுக்கு விழா வரும் திங்கட்கிழமையன்று நடைபெறவிருக்கும் நிலையில் மேளதாளங்கள் முழங்கிட யானைகளில் புனித நீர் எடுத்து வரப்பட்டது. 54 அடி உயரத்தில் சிவலிங்க வடிவில் கட்டப்பட்டுள்ள இக்கோவிலில் ஒரே கல்லாலான 5 அடி உயர சிவலிங்கம் மூலவராக அமைந்திருக்கிறார்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதல் கால யாக பூசைகள் விமரிசையாக நடைபெற்றன. கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூசை, வடுக பூசை, மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், கும்பாலங்காரம் மற்றும் யாகசாலை பிரவேசமுடன் தொடங்கி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே திருவதிகையில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்து வந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த ஜெகதேவி கிராமத்தில் மொகரத்தை ஒட்டி இஸ்லாமியர்கள் கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களது உடம்பில் கத்தி, பிளேடு மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஊர்வலமாக சென்று துக்கம் அனுசரித்தனர்.